ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியா பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கினதுக்கு போட்டியா சைனாவிடம் இருந்து J10C அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வாங்க போறாங்க. இந்த ஃபைட்டர் ஜெட் மூலமா இந்தியாவுடைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை தோற்கடிக்கலாம் அப்படின்னு அவங்க திட்டமிடுறாங்க. இந்த வீடியோல ரஃபேல் போர் விமானத்தையும் சைனாவுடைய J10C போர் விமானத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி எது சிறந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியா ரஃபேல் போர் விமானம் மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற அதிநவீன ஆயுதங்களை இப்ப சமீபத்துல களமிறக்கி இருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இப்ப பாகிஸ்தான் J10C போர் விமானங்களை வாங்க முயல்றது. அதாவது ரஃபேல் போர் விமானங்களால இந்தியாவிற்கு இந்த பகுதியில ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்கு. இந்தியாவுடைய ஏர் சுப்பீரியாரிட்டியை குறைப்பதற்கு பாகிஸ்தான் தங்களோட விமானப்படையின் வலிமையை அதிகரிக்க முயல்றாங்க. பாகிஸ்தானிடம் அமெரிக்க தயாரிப்பு F-16S ரக போர் விமானங்கள் இருக்கு. இந்த போர் விமானங்கள் இன்னும் 10 ஆண்டுகள் தான் பாகிஸ்தான் விமானப்படையில பயன்படுத்த முடியும். ஏன்னா இப்போ பாகிஸ்தான் அமெரிக்க உறவுல ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. அதனால அமெரிக்கா F-16 விமானங்களை அப்கிரேட் செய்ய உதவாது. சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் 25 J10C விமானங்களை வாங்க முயன்று வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானங்களை கொண்டு ரஃபேல் போர் விமானங்களை தோற்கடிக்கலாம் அப்படின்னு அவங்க முயல்றாங்க. நம்ம இப்போ இந்த 2 விமானங்களையும் கம்பேர் பண்ணி எந்த விமானம் சிறந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ரஃபேல் போர் விமானம் ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். அதே போன்று சீனாவுடைய J10C விமானமும் ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். ரஃபேல் போர் விமானத்தை டிசைன் செஞ்சு மேனுஃபேக்சர் செய்யறது டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனம். J10C விமானத்தை டிசைன் செய்து மேனுஃபேக்சர் செய்யறது செங்டு ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியல் குரூப் அப்படிங்கிற நிறுவனம். ரஃபேல் போர் விமானம் 2001 இருந்து பிரான்ஸ் விமானப்படையில சர்வீஸ்ல இருக்கு. J10C விமானம் 2005 இருந்து சீன விமானப்படையில் சர்வீஸ்ல இருக்கு. ரஃபேல் போர் விமானத்தை பிரான்ஸ் ஏர்போர்ஸ், பிரான்ஸ் நேவி, இந்தியன் ஏர்போர்ஸ், கட்டார் ஏர்போர்ஸ் போன்ற பல நாட்டு விமானப்படைகள் பயன்படுத்தி வர்றாங்க. அதே போன்று UAE 80 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கு பிரான்சுடன் ஒரு ஒப்பந்தத்தை இப்ப சமீபத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. J10C விமானத்தை சீன விமானப்படை மட்டுமே பயன்படுத்துறாங்க. ரஃபேல் போர் விமானத்துல சிங்கிள் சீட்டர் மற்றும் ட்வின் சீட்டர் விமானங்கள் இருக்கு. J10C விமானத்துல சிங்கிள் சீட்டர் விமானம் மட்டுமே இருக்கு. ரஃபேல் போர் விமானத்தோட நீளம் 15.27 மீட்டர். J10C விமானத்தோட நீளம் 16.03 மீட்டர். ரஃபேல் போர் விமானத்தோட விங் ஸ்பேன் 10.9 மீட்டர். விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையில இருந்து அடுத்த ரெக்கை முனை வரைக்கும் உள்ள தூரம். J10C விமானத்தோட விங் ஸ்பேன் 9.25 மீட்டர். ரஃபேல் போர் விமானத்தோட உயரம் 5.3 மீட்டர். J10C விமானத்தோட உயரம் 5.43 மீட்டர். ரஃபேல் போர் விமானத்தோட எம்டி வெயிட் 10,300 kg. J10C விமானத்தோட எம்டி வெயிட் 9,750 kg. அதாவது J10C விமானம் ரஃபேல் போர் விமானத்தை விட எடை குறைவான விமானம். இது J10C விமானத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனா அதுவே J10C விமானத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் லைலாக் A31F ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபேன் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின்னால 125 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது ரஃபேல் போர் விமானத்தை விட 25 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த விஷயத்துல ரஃபேல் போர் விமானங்கள் J10C விமானத்தை விட சிறப்பா செயல்படுது. விமானத்தோட த்ரஸ்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானத்தால அதிகமான எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம முதல்ல ரஃபேல் போர் விமானம் J10C விமானத்தை விட 11% எடை கூட இருந்துச்சு. ஆனா ரஃபேல் போர் விமானம் J20C விமானத்தை விட 20% அதிகமான த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதன் மூலமா ரஃபேல் போர் விமானத்தால அதிகமான எடையை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ரஃபேல்
போர் விமானத்தால அதிகபட்சமா 24,500 kg எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே J10C விமானத்தால 19,300 kg எடையை தான் சுமக்க முடியும். இந்த டிஃபரன்ஸ் எதற்காக வருது அப்படின்னா ரஃபேல் போர் விமானத்தோட இன்ஜின் அதிகமான த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரஃபேல் போர் விமானத்தினால அதிகபட்சமா 16,500 லிட்டர் எரிபொருளை எடுத்து செல்ல முடியும். அதுவே J10C விமானத்தால 5,000 லிட்டர் எரிபொருளை மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும். இதன் மூலமா J10C விமானத்தால ரஃபேல் போர் விமானத்தை விட குறைவான தூரம் தான் பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானத்தினால அதிகபட்சமா 3,700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அதுவே J10C விமானத்தால 2,250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் பறக்க முடியும். இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இதன் மூலமா ரஃபேல் போர் விமானத்தால எதிரிகளோட எல்லைக்குள் வெகு தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து ரஃபேல் போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1,850 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த போர் விமானங்களை கொண்டு எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு விமானத்துக்கும் அந்த விமானத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்களை பொறுத்து வேறுபடும். J10C விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் வெறும் 900 கிலோமீட்டர் தான். ரஃபேல் போர் விமானத்தால J10C விமானம் எவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்த முடியுமோ அதை விட 2 மடங்கு தூரம் தாக்குதல் பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு ஃபைட்டர் ஜெட் எதற்காக பயன்படுது அப்படின்னா எதிரிகளோட இலக்கை தாக்குவதற்கு. எந்த விமானம் அதிக தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்குதோ அந்த விமானமே சிறந்தது. ரஃபேல் போர் விமானம் காம்போசிட் மெட்டீரியல்களால் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா ரஃபேல் போர் விமானங்களை எந்த ஒரு ரடாரும் அவ்வளவு எளிதா கண்டுபிடித்திட முடியாது. அதுவே J10C விமானத்தோட ரடார் கிராஸ் செக்ஷன் ரஃபேல் போர் விமானத்தை விட அதிகம். இதன் மூலமா இந்த விமானத்தை ஈஸியா ரடார்கள்னால கண்டுபிடிச்சிட முடியும். ரஃபேல் போர் விமானத்தோட வேகம் மாக் 1.8 அதாவது 2,200 கிலோமீட்டர் பெர் ஹார். J10C விமானத்தோட வேகம் மாக் 1.9 அதாவது 2,300 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல டிராவல் பண்ண முடியும். இந்த விஷயத்துல J10C விமானத்தோட வேகம் ரஃபேல் போர் விமானத்தை விட கூட இருக்கு. இது J10C விமானத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ரஃபேல் போர் விமானத்துல 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி 9,500 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்கள், மிசைல்கள் போன்றவற்றை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அதுவே J10C விமானத்துல 11 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதன் மூலமா 5,600 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். இந்த விஷயத்துல ரஃபேல் போர் விமானம் J10C விமானத்தை விட அதிகமான ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். இதன் மூலமா எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு விமானத்தால எதிரிகளுக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியுது அப்படின்னா போரின் வெற்றி தோல்வியில இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்து இந்த விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம். ரஃபேல் போர் விமானத்துல மைக்கா IR அப்படிங்கிற ஒரு ஏர் டு ஏர் மிசைல் பயன்படுத்தப்படுது. இந்த ஏர் டு ஏர் மிசைல்னால குறைந்தபட்சம் 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். J10C விமானத்துல PL-8 அப்படிங்கிற ஒரு ஏர் டு ஏர் மிசைல் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்கி அழிக்க முடியும். கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை ரஃபேல் போர் விமானத்தால தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம மைக்கா IR மிசைல்ல இமேஜ் இன்ஃப்ராரெட் சீக்கர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவே சீன தயாரிப்பு மிசைல்ல இன்ஃப்ராரெட் சீக்கர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா ரஃபேல் போர் விமானத்தோட மிசைல் இலக்கை மிகவும் துல்லியமா தாக்கும். ரஃபேல் போர் விமானத்துல ஸ்டார்ம் ஷேடோ அப்படிங்கிற ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இருக்கு. இந்த மிசைல்னால கிட்டத்தட்ட 560 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தரை இலக்குகளை மிகவும் துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல் உலகின் தலை சிறந்த ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள்ல ஒன்று. அதுவே J10C விமானத்துல KD-88 அப்படின்னு ஒரு மிசைல் பயன்படுத்துறாங்க. அந்த மிசைலும் ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் தான். அதோட ரேஞ்ச் 180 கிலோமீட்டர். அடுத்து YJ-91 அப்படிங்கிற ஒரு மிசைல் பயன்படுத்துறாங்க. அந்த மிசைலோட ரேஞ்ச் 120 கிலோமீட்டர்.
கிலோமீட்டர். ஏர் டு கிரவுண்ட் மிசைல் விஷயத்திலையும் ரஃபேல் போர் விமானத்துக்கு தான் சுப்பீரியாரிட்டி அதிகமா இருக்கு. ரஃபேல் போர் விமானத்துல மீட்டியார் அப்படிங்கிற ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிகவும் துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்ல ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பமான டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மிசைல்கள்னால மிகவும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் தான் ஏர் டு ஏர் மிசைல்லே உலகின் தலை சிறந்த மிசைல். சைனாவுடைய J10C விமானத்துல PL-12 அப்படிங்கிற ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 70 இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த விஷயத்திலையும் ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய மீட்டியார் மிசைல் J10C விமானத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்களை விட அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்குது. அது மட்டும் இல்லாம ரஃபேல் போர் விமானங்கள்ல ASMPA அப்படிங்கிற அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைலை லான்ச் பண்ண முடியும். J10C விமானத்துல நியூக்ளியர் கேப்பபிள் மிசைலை லான்ச் பண்ண முடியாது. இதன் மூலமா ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். ரஃபேல் போர் விமானத்துல தாலஸ் RBE-2 AESA ரடார் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார் அதிநவீனமான ரடார். இந்த ரடார்னால ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல இருக்கும் போதே கண்டுபிடிக்க முடியும். J10C விமானத்துல டைப் 1473H பல்ஸ் டாப்லர் ஃபயர் கண்ட்ரோல் ரடார் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரடார்னால ஒன்றுக்கும் மேற்பட்ட 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த விஷயத்திலையும் ரஃபேல் போர் விமானத்துல பயன்படுத்தி இருக்கிற ரடார் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை கண்டுபிடிக்குது. J10C விமானம் தொலை தூரத்துல வரும்போதே கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். J10C விமானத்துல பயன்படுத்தி இருக்க ரடாரோட ரேஞ்ச் கம்மியா இருக்கு. இதன் மூலமா குறைவான தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தான் மிசைல்களை லான்ச் பண்ண முடியும். ரடாரோட டிடெக்டிங் ரேஞ்ச் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதிகமான தூரம் சென்று தாக்கக்கூடிய மிசைல்கள் இருந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரஃபேல் போர் விமானம் ஆப்கானிஸ்தான், லிபியா, ஈரான், சிரியா போன்ற நாடுகள்ல நடந்த யுத்தங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு வார் ப்ரூவன் ஏர்கிராஃப்ட். ஆனா J10C விமானம் எந்த ஒரு யுத்தத்திலையும் பயன்படுத்தப்படல. இப்ப நம்ம பார்த்த கம்பேரிசன்ல இருந்து ரஃபேல் போர் விமானம் J10C விமானத்தை விட எவ்வளவு அதிநவீனமான விமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.